गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मारामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः। गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा। पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விகிருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம், சிசிர ருது, மீன மாதம், பங்குனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், நவமி திதி, உருவாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இன்னைக்கு நல்ல சித்த யோகம், அமிர்த யோகம். இப்போ ஏற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 11வது தசகத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் 10வது தசகத்தில்
நாராயண பட்டத்திரி சிருஷ்டி பேத வர்ணனம்னுட்டு விதவிதமான சிருஷ்டிகளை படைச்சாள்னு பார்த்தோம். முதல்ல அவர் அவித்தியை படைச்சாள். அதன் பிறகு அவர் சனகாதிகளை படைச்சாள். சனகாதிகள் 4 பேர், அவளை படைச்சாள். சிருஷ்டி பண்ணி பிரஜைகளெல்லாம் விருத்தி பண்ணணுங்கிறதுக்காக. ஆனால் சனகாதிகள் அவள் ஞானமே தான் முக்கியங்கிறதா சொல்லி அவள் சிருஷ்டியை பண்ணலை. அதனால் கோபம் அடைஞ்ச பிரம்மா அவருடைய கோபத்திலேருந்து ருத்ர கணங்களை படைச்சாள். அந்த ருத்ரன் மூலமாக ருத்ர கணங்கள் கோட்டான் கோடி ருத்ர கணங்களை படைச்சு இது போருங்கிறதா சொல்லி அவரை தபஸ் பண்ண சொல்லிவிட்டாள். அதன் பிறகு வாக்கை படைச்சாள், சரஸ்வதியை படைச்சாள். எல்லாத்தையும் பார்த்தோம். இப்படியாக சிருஷ்டி நடந்துன்னு இருக்கிறதே பிரம்மாவுக்கு தோணித்து, பிரஜைகளை வேகமாக சிருஷ்டி பண்ணணும்னா நம்ம உடம்புலேருந்தே எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கிறது முடியாது. அதனால் ஒரு புமான், ஒரு ஸ்திரீ, ஆண் பெண் இவர்களை சிருஷ்டி பண்ணணும். அவா மூலமாக பிரஜா சிருஷ்டி வேகமாக நடக்கும் இந்த பூலோகத்திலேங்கிறதா நினச்சிட்டு 2 பேரை படைச்சாள். சுவாயம்புவ மனுன்ட்டு ஒரு மனுவையும் சதரூபா தேவின்னு ஒரு பெண்ணையும் படைச்சு அவள் 2 பேருக்கும் மூலமாகவும் அவள் 2 பேர் மூலமாகவும் பிரஜா சிருஷ்டி ஏற்படணுங்கிறதான எண்ணத்தோடு படைச்சாளுங்கிறதா சொல்லி போன தசகம் முடிஞ்சுது. இந்த தசகத்தில் பட்டத்திரி இந்த சனகாதிகள் எப்பொழுதும் பகவானையே ஆராதிச்சுருக்கப்பட்ட அவள் எப்படி ஒரு தடவை வைகுண்டத்துக்கு போனாலாம் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்பொழுதும் என்ன நடந்ததுங்கிறத எடுத்து சொன்னாள். அப்பொழுது அங்கே துவாரபாலகால் 2 பேர், ஜெயா விஜயான்னு 2 பேர். அவள் பகவானுடைய பிரேரணையினால், ஏன்னா பகவத் பார்ஷதாளவாள், அவளுக்கு கோபமே ஏற்படப்படாது. ஏன்னா பகவான் சமீபத்தில் இருக்கிறவாளுக்கு எப்போதும் சத்துவகுணமாக சாந்தமாக தான் இருக்கணும். ஆனால் அவள் இந்த சனகாதிகளை தடுத்து நிறுத்தினாள். உள்ளே போகப்படாது, டிக்கெட் வாங்கிட்டு இருக்கியான்னுட்டு. உடனே சனகாதிகள் அவளும் எப்பொழுதும் சாந்தமாக இருக்கப்பட்டவாள். எத்தனை தங்களுக்கு மேலே துரோகம் யார் பண்ணாலும் பொறுத்துன்னு இருப்பாள். அப்பேற்பட்ட மகான்கள் அவள்லாம் எல்லாம் பகவத் பிரேரணை. அதனால் அவளுக்கும் இந்த ஜெய விஜயால் 2 பேரையும் சிக்ஷை பண்ணணுங்கிறதாக அவளுக்கு சாபம் கொடுத்தாள். இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் முன்னாடியே 3வது ஸ்கந்தத்தில் பார்த்துருக்கோம் நம்ம. அதுதான் இங்கே பட்டத்திரி அழகாக 10 ஸ்லோகங்களில் இந்த சனகாதிகள் வைகுண்டத்துக்குள்ளே நுழையிற சமயத்தில் ஏற்பட்ட வைபவத்தை சொன்னாள். அங்கே இங்கே என்னென்ன நடந்ததுங்கிறதுனா எடுத்து சொல்ல போகிறாள் இந்த 10 ஸ்லோகங்களில். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே ஏகாதசம் தசகம். க்ரமேண சர்గే பரிவர்தமானே கதாபி திவ்யாः சனகாதயஸ்தே பவத்விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிரே மாருதமந்திரேஷ. கிரமேண சர்గే பரிவர்தமானே. சர்க்கம்னா சிருஷ்டி. பிரம்மாவனுடைய சிருஷ்டி பண்ணது எப்படி கிரமேண அது சரியாக போயிட்டு இருந்தது. அந்த ப்ராசஸ் இருக்கே, ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன், அது அவர் எதிர்பார்த்தபடி சரியாக போயிட்டு இருந்தது. அந்த சமயம் கதாபி ஒரு சமயத்தில் திவ்யாகா ரொம்ப தெய்வத்துக்கு சமானமான வாழ், திவ்யாகா ரொம்ப தேஜஸ் பொருந்திய தேவாளவாள், நல்ல சர்வஜாள். அப்பேற்பட்ட அவள் 4 பேர் சனகாதிகள்னு பேர். அவள் என்ன பண்ணாள்னால், திவ்யாகா சனகாதயா தே விலோகாயனாள். ஒன்றை பார்க்கணுங்கிறதுக்காக, ஒன்னா யாரு குருவாயூரப்பனை பார்த்து நேராக பேசுகிறார் பட்டத்திரி. ஹே குருவாயூரப்பா, ஹே மாருத மந்திரேஷ, ஹே குருவாயூரப்பனே, ஹே கிருஷ்ணா, ஹே ஸ்ரீமன் நாராயணா, ஒன்றை பார்க்கணுங்கிறதுக்காக பவத் விலோகாய விகுண்டலோகம். பவத் விலோகாய ஒன்றை பார்ப்பதற்காக விகுண்டலோகம். விகுண்டலோகம் வைகுண்டலோகத்துக்கு வந்தாலே. முன்னாடியே சொல்லியிருக்கேன், சுவாமிக்கு பேரும் வைகுண்டகான்னு பேர், அவர் இருக்கிற லோகத்துக்கு பேர் வைகுண்டம்னு பேர். ஏன்னா குண்டானா ஆப்ஸ்டக்கிள்ஸ்னு போன தடவை ஒரு தடவை சொல்லியிருக்கேன். பகவான் இருக்காரே, அவர் சில சமயம் வேணும்னே இடையூறுகளை கொடுக்குறான். எதுக்காக கொடுக்குறாராம், அப்படி ஏதான இடையூறுகள் கொடுத்தா அதனால மனிதர்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் அவள்லாம்
பகவானை போய் பிரார்த்திக்கப்பாலாம். அதுலேருந்து பகவத் பிரார்த்தனை ஏற்பட்டு அனுகிரகம் ஏற்படுங்கிறதான ஒரு எண்ணத்தோடு அப்படி பண்ணுவாளாம் சுவாமி. அதுக்காகவே அவருக்கு வைகுண்டகான்னு பேர். அந்த லோகத்துக்கு பேர் வைகுண்டம்னு பேர். விகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேஷ. அந்த வைகுண்ட லோகத்துக்கு 4 பேரும் வந்து சேர்ந்தாளாமே நாள். இப்படி அழகான ஸ்லோகம் இது. கிரமேண சர்க்கே பரிவர்த்தமானே கதாபி திவ்யாக சனகாதயஸ்தே பவத்விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேஷ. அடுத்த ஸ்லோகம். மனோஜ்ஞ நைஸ்ரேயச கானனாத்யைஹி அநேகவாபி மணிமந்திரைஷ்ச. அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வராः பிராபுரதீத கக்ஷ்யாः. அப்பொழுது மனோஜ்ஞ நைஸ்ரேயச கானனாத்யைஹி, ஒவ்வொரு கார்டனுக்கும் பேர் வைக்கிறோம் இல்லையா? இப்போ பிலடெல்பியாவில் போனால் லாங்வுட் கார்டன்ஸுங்கிறான், அந்த கார்டன்ஸுக்கு பேர். ஃப்ளாரிடாவில் போனால் சைப்ரஸ் கார்டன்ஸ்னு ஒரு பேர். அப்படி பகவான் இருக்காரே, அவர் வைகுண்டத்தில் அவருடைய பிராசாதம்னா மாளிகைன்னு அர்த்தம். பகவானுடைய மாளிகையே நடுப்புற இருக்கு. அதை சுத்தீவரிலும் நிறைய கார்டன்ஸ் இருக்கு, ரொம்ப அழகான கார்டன்ஸ். இது எப்படி இருக்கு? மனோஜ்ஞ, பார்க்குறவாளுடைய மனசெல்லாம் ஆக்கர்ஷிக்குமாம். சாதாரண இங்கே வெறும் தரித்திர சைப்ரஸ் கார்டனையும் அதையும் லாங்வுட் கார்டனையும் பார்த்து நம்ம பாயப்படக்கிறோம். பகவானுடைய கார்டன் அது. அதுக்கு பேரு நைஸ்ரேயச கானனம்னு பேரு. நைஸ்ரேயச கானனம் அந்த ஊர்ல இருக்க கார்டனுக்கு பேரு. மனோஜ்ஞ நைஸ்ரேயச கானனாத்யைஹி. அங்க நிறைய சுத்தீவரம் காடுகள், ரொம்ப அழகா வெல் க்ரூம்டு பார்க்ஸ். அது அப்படி சுத்தி இருக்கு. பகவானுடைய அரண்மனை சுத்தி இருக்கான் வைகுண்டத்துல. அநேக வாபி மணிமந்திரைஷ. அநேக வாபி, அது சுத்தீவரம் நிறைய லேக்ஸ். அப்படியே அகழின்னு சொல்றது. ஏன்னா சீக்கிரமா யாரும் உள்ள வராம இருக்கிறதுக்காக பெரிய மாளிகை இருந்ததுன்னா அது சுத்தீவரம் கார்டன் இருக்கும். அது சுத்தீவரம் நிறைய அகழிகள் இருக்கும், டீப் வாட்டர்ஸ். அந்த வாட்டருக்குள்ள முதல்ல இருக்கும், எல்லாம் இருக்கும், திமிங்கலாம் இருக்கும். அப்படி இங்கே வாபினால் அநேக வாபி, நிறைய லேக்ஸ் சுத்தீவரம் இருக்கு. மணிமந்திரைஷ, சின்ன சின்ன அங்கே அப்படி நடந்து போனால் அந்த கார்டனில் உட்கார்றதுக்கு ப்ளஷர் ரெஸ்ட் ரூம்ஸ் மாதிரி கார்டன்ஸில் சின்ன சின்ன வீடுகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு? மணிமந்திரைஷ, இழைச்சி வச்சிருக்கான் மணிகள்னால, உயர்ந்த விலை உயர்ந்த ரத்னங்கள்னால அப்படியே இழைச்சி வச்ச மாளிகைகள்லாம் அப்படி சின்ன சின்ன காட்டேஜஸ் அப்படி இருந்துட்டு இருக்கான். அனோபமம் நாள், இது எப்படி இருக்குன்னு சொல்லுவோங்க, எந்த மாதிரியான கார்டன் சொல்லுவோம்னாக்க அதுக்கு உபமானமே கிடையாதுன்னு விட்டாள். அனோபமம், இந்த மாதிரி கார்டன் வேற எங்கேயும் கிடையாது. அனோபமம் தம் பவதோ நிகேதம், உங்களுடைய பெரிய மாளிகை இருக்கே அது ஒப்பு உயர்வு இல்லாதது, இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது, இது மாதிரியும் கிடையாது. அத அந்த முனீஸ்வராக பிராபுர் அதீத கக்ஷ்யாக, அதீத கக்ஷ்யானால் பல துவாரங்கள் இருக்கு. அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு துவாரமா கடந்து 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 இந்த நடுப்புற இருக்கப்பட்ட பகவானுடைய மாளிகை, வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட அவருடைய மாளிகைக்கு இப்படி கடந்து கடந்து போனாலாம். பிராபு நாள் இப்படி நடந்து உன்னுடைய மாளிகைக்குள்ள நுழையறதுக்காக கிட்டக்க வந்தாலாம். கடைசி இருக்கப்பட என்ட்ரன்ஸ் இருக்கே, அதுக்குள்ள நுழையறதுக்கு கிட்டக்க வந்தாள் நாள். அதான் இந்த ஸ்லோகம். இது மனோஜ்ஞ நைஸ்ரேயச கானனாத்யைஹி அநேகவாபி மணிமந்திரைஷ்ச அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வராः பிராபுரதீத கக்ஷ்யாः. அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம். பவத்திதிருக்ஷூம் பவனம் விவிக்ஷூனே துவாஸ்தௌ ஜயஸ்தான் விஜயோப்யருந்தாம் தேஷாம் ச சித்தே பதமாபகோபஹ சர்வம் பவத்
பிரேரணைவ பூமன். அப்பொழுது பவத்திதிருக்ஷூனு, திதிருக்ஷூனுன்னா உங்களை பார்ப்பதற்காக ஆவல் கொண்டேன்னு அர்த்தம். பவத்திதிருக்ஷூனு பவனம் விவிக்ஷூனு, உங்களுடைய பவனம் இருக்கே, உங்களுடைய மாளிகை, அதில் இருக்கப்பட்ட இந்த கதவு இருக்கே, அது வழியாக உள்ள நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு விவிக்ஷூனுன்னா உள்ள நுழைவதற்கு ஆசையாகன்னு அர்த்தம். அப்படி அவ உள்ள நுழையறதுக்கு ஆசையா இருக்கப்பட்ட இந்த சனகாதிகளை துவாஸ்தௌ ஜெயஸ்தான் விஜயோப்பியருந்தாம், அருந்தாம் நாள் போகப்படாதுன்னு தடுத்தானாம். யாரு நாள்? ஜெயஹா விஜயஹா அப்படின்னாள். ஜெயஹான்னு ஒருத்தம் பேரு, விஜயஹான்னு இன்னொருத்தம் பேரு. இவா ரெண்டு பேரும் யாரு? துவாஸ்தௌ, துவார பாலக்காள். துவார பாலக்காள்னா என்ன? அந்த துவாரத்தை காப்பாத்தின்னு இருக்கப்பட்டவாள்னு அர்த்தம். சென்டினல்ஸ். அவ உள்ள யாரையும் விடமாட்டாள். ஐடி இருந்தாதான் உள்ள விடுவாள். அவ நிறுத்திவிட்டாளாம். துவாஸ்தௌ ஜெயஸ்தான் விஜயோப்பியருந்தாம், தடுத்து நிறுத்தினாளாம். தேஷாம் சித்தே பதமாபகோபஹா, கோபம் பதமாப நாள். கோபம் கோபங்கிறதான விஷயம் இருக்கே, அது அவளுக்குள்ள அவளுடைய சித்தத்துக்குள்ள வந்து உட்கார்ந்ததுனாள். எப்படி உட்கார்ந்தது? இவ்வளவு நல்லவாள், பகவத் பார்ஷதாள், எப்பொழுதும் சாந்த குணம் படைச்சவாளா இருக்கணும். தேஷாம் சித்தே பதமாப கோபஹா, கோபஹா பதமாப தேஷாம் சித்தே, அவளுடைய மனசுக்குள்ள கோபம்ங்கிறதான வஸ்து வந்து உட்கார்ந்ததுனாள். அது என்ன காரணம் தெரியுமா? ஹே குருவாயூரப்பா, ஹே பூமன்னு, சர்வம் பவத் பிரேரணையைவ, உன்னுடைய பிரேரணை தான் காரணம். நீ நினைச்சுட்டே அப்படி மனசுனால சித்தத்தினால நினைச்சுட்டே இவாளுக்கு அந்த மாதிரி கோபம் வரணும்னு. ஏன்னா அவளை சாபம் விட்டு நீ வெளியில அனுப்ப போற, அனுப்பிச்சு அவளுக்கு சிக்ஷை கொடுக்க போற, பிறகு அவளுக்கு அனுகிரகத்தையும் கொடுக்க போற. அதனால உன்னுடைய லீலையில இது ஒண்ணும். சர்வம் பவத் பிரேரணையைவ பூமன்னு நீ சொன்னாள். அப்படி ரெண்டு பேரும் ஜெய அவள் ரெண்டு பேருக்கும் கோபம் வந்து அவள் சனகாதிகளை தடுத்து நிறுத்தினாளாம். பவத்திதிருக்ஷூன் பவனம் விவிக்ஷூன் துவாஸ்தௌ ஜயஸ்தான் விஜயோப்பியருந்தாம் தேஷாம் சித்தே பதமாபகோபஹ சர்வம் பவத் பிரேரணைவ பூமன். அடுத்த ஸ்லோகம். வைகுண்டலோகானுசித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் दैत्यगतिं भजेतं इति प्रशप्तौ भवदाश्रयौ तौ हरिस्मृतिर्नोस्त्विति नेमतुस्तान्. அப்பொழுது அவ ரெண்டு பேரையும் இந்த சனகாதிகள் சாபமிட்டாளாம். வைகுண்டலோக அனுச்சித பிரச்சேஷ்டௌ, வைகுண்டலோகத்துல அனுச்சிதம், அனுச்சிதம் உச்சிதம்னா என்ன? ரைட்னு அர்த்தம். அனுச்சிதம்னா ராங் அர்த்தம். இங்க வைகுண்ட லோகத்துல இருந்து இப்படி இருக்கலாமா? இட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் இப்படி இருக்கிறதுக்கு, இப்படி இந்த கோபத்தை வச்சுக்கலாமா அப்படிங்கிறதா நினைச்சுட்டு, இது பெரிய கஷ்டம் இல்லையோ, இது நீங்க இப்படி இருக்கப்படாதுன்னாள். அதனால நீங்கள் தைத்தியகதிம் பஜேதம் யுவாம், தைத்திய யுவாம்னா நீங்கள் ரெண்டு பேரும். ஜெய விஜயாவை பார்த்து சொன்னாலாம் சனகாதிகள், நீங்கள் ரெண்டு பேரும் தைத்தியகதிம் பஜேதம், இப்படி கோபம் படுத்து உங்களுக்கு அசுர குணம் இருக்கே, நீங்க தேவதைகள், பகவத் பார்ஷதாள், பகவானுக்கு பக்கத்துல இருந்துட்டே இப்படி கோபம் வரதே, நல்ல சாதுக்களான எங்களை போகப்படாதுன்னு தடுத்து நிறுத்துறீங்களே, இது சரியல்லவே. ஆகினால உங்களுக்கு அசுர குணம் படைச்சதுனால நீங்க அசுராளாகணும்னாள். கஷ்டௌ யுவாம் தைத்தியகதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ, பவதாஸ்ரயௌ தௌ நாள், உங்களையே சதா ஆசிரயிச்சிருக்கப்பட்டவாள் இந்த ஜெய விஜயாள். அப்பேற்பட்ட இந்த ரெண்டு பேரும் ஹரிஸ்மிருதிர் நோஸ்த்விதினே மதுஸ்தான். அப்போ அவ உங்களை நமஸ்காரம் பண்ணாலாமே, பகவானான உங்களை நமஸ்காரம் பண்ணி என்ன கேட்டுண்டாள்? ஆஹா, நாங்க பண்ண தப்பு தான், எங்களுக்கு இவா சாபம் கொடுத்துட்டாள், அசுராளா கீழே போய் கிடக்கணும் பூலோகத்திலேன்னுட்டு. ஆனால் அப்பவும் உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய விஸ்மிருதி, விஸ்மிருத்தின்னா என்ன? ஃபர்கெட்ஃபுல்னஸ், உங்களை மறந்து விடப்படாது. நாங்கள் பகவானான உங்களை சதா தியானம் எங்களுக்கு இருக்கணுங்கிறதாக
நீங்கள் அனுகிரகம் பண்ணும்னு உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்டுண்டாளாமே. நே மதுஸ்தானு சனகாதிகள் நமஸ்காரம் பண்ணி கேட்டுண்டாளாம். ஹரிஸ்மிருதிர்னோஸ்துதி நே மதுஸ்தானு வைகுண்டலோகானுசித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்யகதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ ஹரிஸ்மிருதிர் நோஸ்துதி நே மதுஸ்தான். அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் பகவானுக்கு பொறுக்கலையாம். வைகுண்டத்தில் இருந்த பகவான் லக்ஷ்மி தேவியோடு கூட உள்ள படுத்துட்டு இருந்தாள். அவருக்கு காதில் விழுந்தது, இந்த மாதிரி சனகாதிகள் நம்மளை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறவாளை ஜெய விஜயால் தடுத்து நிறுத்தி அந்த சனகாதிகள்னால சாபம் இடப்பட்டவர்கள் என்று தெரிஞ்சுட்டு அவர் ஓடி வந்தாரா அங்கேருந்து உள்ளேந்து வேகமாக. கருடன் மேலே ஏறி ஓடி வந்தாள்ங்கிறாள். ததே ததாஜ்ஞாய பவானவாப்தா சஹைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ खगेश्वर अंसार्पित चारुबाहु आनंदयन् तान् अभिराममूर्त्या तदेतदाज्ञाय भवानवाप्तः सहैव लक्ष्म्या बहिरम्बुजाक्ष खगेश्वरांसार्पित चारुबाहु आनंदयंस्तान् अभिराममूर्त्या. பகவான் ஓடி வந்தாளாம். தது ஏதது ஆக்ஞாய இதை தெரிஞ்சுட்டு வெளியில சனகாதிகள் நின்றிருக்காள். அவளை உள்ள விடாமல் தடுத்து நிறுத்திருக்காள் ஜெய விஜயாள். ஆகினால கோபம் ஏற்பட்ட சனகாதிகள் அந்த ஜெய விஜயாளுக்கு சாபம் விட்டிருக்காள், பூலோகத்தில் போய் அசுராளா இருக்கணுங்கிறதாக. இன்னும் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணாலாம், பகவான் பவானவாப்தஹா சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ, பகிஹினா வெளியிலேன்னு அர்த்தம். ஹே அம்புஜாக்ஷ, ஹே குருவாயூரப்பா, தாமரை கண்ணா, நீ என்ன தெரியுமா பண்ண, லக்ஷ்மியோட கூட ஓடி வந்தியாமே. எப்படி ஓடி வந்த? ககேஸ்வரஹா, ககம் ககம்னா பக்ஷி, பக்ஷிகள் உள்ளே ராஜாக்கள், பக்ஷி ராஜா யாரு? கருடன். ககேஸ்வர அம்சார்பித, அம்சார்பித்தன்னா அம்சம்னா தோல்னு அர்த்தம். அந்த கருடனுடைய தோல் மேல அப்படி உட்கார்ந்துருக்காராம் சுவாமி. ககேஸ்வர அம்சார்பித சாருபாஹு, அப்படி 4 கையும் அது மேல போட்டுண்டு, கருடன் தோல் மேல போட்டுண்டு அவர் அங்கேருந்து வந்தாராம். அந்த வந்த வைபவம் எப்படி இருக்குன்னால், ககேஸ்வர அம்சார்பித சாருபாஹு, சாருன்னா அழகான அர்த்தம், அழகான 4 கைகள். அந்த 4 கைகள் இருக்கே, அது அப்படி கருடனுடைய தோல் மேல வச்சுட்டு இருக்காளாம் சுவாமி. அப்படி கருடன் வேகமா அங்கேருந்து உள்ளேந்து வெளியில வராளாம். ஏன்னா ரொம்ப தூரம், வெளியில இருக்கிற கேட்டுக்கும் உள்ளுக்கும் ரொம்ப தூரம் ஆகினால அவர் கருடன் மேல ஏறி வர முடியாயிடுது. அதனால ககேஸ்வர அம்சார்பித சாருபாகு. அப்போ என்னன்னா, இந்த அழகான ரூபம் மகாலட்சுமியோடு கூட பகவான் அந்த கருடன் மேல உட்கார்ந்து வர ரூபம் இருக்கே, அந்த திவ்யமான அந்த வைபவத்தை பார்த்தாள். பார்த்த உடனே எல்லாருக்கும் அந்த சனகாதிகளுக்கு அப்படியே அந்த ஆனந்த மூர்த்தி இருக்கே, அதை பார்த்தாள். அப்போ உடனே ஆனந்தமாயிட்டாள் அவள்லாம். ஆனந்தயன்னு தான் அபிராம மூர்த்தியா, அபிராம மூர்த்தியா, எல்லாராலையும் அனுபவிக்கக்கூடிய ரொம்ப அழகான இவ்வளவு ரூபம் இருக்கே உன்னுடைய ரூபம், அதால அவர்களை ஆனந்திக்க வச்சியாமே நீ. ஏ குருவா இருப்பான்னு கேட்டாள். ததே ததாஜ்ஞாய பவானவாப்தா சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாக்ஷ खगेश्वर अंसार्पित चारुबाहु आनंदयंस्तान अभिराममूर्त्या. இது 5வது ஸ்லோகம். இது இப்பொழுது இந்த முதல் 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே ஏகாதசம் தசகம். சனகாதீனாம் வைகுண்ட பிரவேசவர்ணனம், ஜய விஜய சாபவர்ணனம், ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷோத்பத்திவர்ணனஞ்ச கிரமேண சர்க்கே பரிவர்தமானே
क्रमेण सर्गे परिवर्धमाने क्रमेण सर्गे परिवर्धमाने कदापि दिव्याः सनकादयस्ते कदापि दिव्याः सनकादयस्ते कदापि दिव्याः सनकादयस्ते भवद्विलोकाय विकुण्ठलोकम् भवद्विलोकाय विकुण्ठलोकम् भवद्विलोकाय विकुण्ठलोकम् प्रपेदिरे मारुतमन्दिरेश प्रपेदिरे मारुतमन्दिरेश प्रपेदिरे मारुतमन्दिरेश मनोज्ञ नैश्रेयस काननाद्यैः मनोज्ञ नैश्रेयस काननाद्यैः मनोज्ञ नैश्रेयस काननाद्यैः अनेकवापी मणिमन्दिरैश्च अनेकवापी मणिमन्दिरैश्च अनेकवापी मणिमन्दिरैश्च अनोपमं तं भवतो निकेतम् अनोपमं तं भवतो निकेतम् अनोपमं तं भवतो निकेतम् मुनीश्वराः प्रापुरतीतकक्ष्याः मुनीश्वराः प्रापुरतीतकक्ष्याः मुनीश्वराः प्रापुरतीतकक्ष्याः भवद्दिदृक्षून् भवनं विविक्षून् भवद्दिदृक्षून् भवनं विविक्षून् भवद्दिदृक्षून् भवनं विविक्षून् द्वास्थौ जयस्तान् विजयोऽप्यरुन्धाम् द्वास्थौ जयस्तान् विजयोऽप्यरुन्धाम् द्वास्थौ जयस्तान् विजयोऽप्यरुन्धाम् तेषां च चित्ते पदमापकोपः तेषां च चित्ते पदमापकोपः तेषां च चित्ते पदमापकोपः सर्वं भवत् प्रेरणयैव भूमन् सर्वं भवत् प्रेरणयैव भूमन् सर्वं भवत् प्रेरणयैव भूमन् वैकुण्ठलोकानुचितप्रचेष्टौ 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 कष्टौ युवां दैत्यगतिं भजेतम् कष्टौ युवां दैत्यगतिं भजेतम् कष्टौ युवां दैत्यगतिं भजेतम् इति प्रशप्तौ भवदाश्रयौ तौ इति प्रशप्तौ भवदाश्रयौ तौ इति प्रशप्तौ भवदाश्रयौ तौ हरिस्मृतिर्नोऽस्त्विति नेमतुस्तान् हरिस्मृतिः नोऽस्त्विति नेमतुस्तान् हरिस्मृतिर्नोऽस्त्विति नेमतुस्तान् तदेतदाज्ञाय भवानवाप्तः तदेतदाज्ञाय भवानवाप्तः तदेतदाज्ञाय भवानवाप्तः सहैव लक्ष्म्या बहिरम्बुजाक्ष सहैव लक्ष्म्या बहिरम्बुजाक्ष सहैव लक्ष्म्या बहिरम्बुजाक्ष खगेश्वरांसार्पित चारुबाहुः खगेश्वरांसार्पित चारुबाहुः खगेश्वरांसार्पित चारुबाहुः आनन्दयंस्तान् अभिराममूर्त्या आनन्दयंस्तान् अभिराममूर्त्या ஆனந்தயன் தான் அபிராமமூர்த்தியா. இப்பொழுது அடுத்தாப்புல இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சுவாமி வெளியில் வந்த சுவாமி சனகாதிகளை இப்படி தடுத்து நிறுத்தின ஜெயவிஜயாவை பார்த்து,
இந்த சனகாதிகள் உங்களுக்கு கொடுத்த சாபம் அது சரிதான், நீங்கள் பண்ணது தப்பு, அவளை நிறுத்திருக்கப்படாது, பெரிய சாதுக்கள் அவள் என்னை பார்க்க வரத்தே எப்படி நீ வெளியில் நிறுத்தினேன்னு சொல்லி அவள் கொடுத்த சாபம் சரிதான், ஆகையினாலே நீங்கள் பூலோகத்தில் போய் 3 ஜென்மாக்கள் எடுக்கணும், தைத்தியாளாக அசுராளாக 3 ஜென்மாக்கள் நீங்கள் 2 பேரும் எடுத்துவிட்டு வரணும். ஆனால் அந்த 3 ஜென்மா சமயத்துலேயும் என்ன நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுருப்பேள், ஆனால் கொஞ்சம் வைரி பாவத்தில் ஞாபகம் வச்சுருப்பேள், என்னை இனிமையாக நினச்சி நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பேள், ஆனால் என்னுடைய ஞாபகம் மறக்க மாட்டேன் இன்னும் சொல்லி சொன்னால் அதை சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். பிரசாத்ய கீத்பிஹி ஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதமித்யாத்த கிருபம் ஞகாதீஹி. ஹே குருவாயூரப்பா, நீங்கள் மகா கருணாமூர்த்தி அல்லவோ, நீங்கள் என்ன பண்ணேள்? பிரசாத்ய கீத்பி ஸ்துவதோ முனீந்திரான், அங்கே வேகமாக கருடன் மேலே ஏறி மகாலட்சுமியோடு கூட வேகமாக வெளியில் வந்த பகவானை பார்த்து சனகாதிகள் ஸ்தோத்திரம் பண்ணாள். பகவானே, பாகவதத்தில் அழகாக அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த பகவான் அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு ரொம்ப ஆனந்திச்சாள். அப்போ பிரசாத்ய கீத்பி ஸ்தோதோ முனீந்திரான், அந்த முனீந்திரான் சனகாதிகள் சொன்ன ஸ்தோத்திரங்களை கேட்டு பகவான் ஆனந்திச்சு என்ன சொன்னாள்? ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அப்போ இவா கொடுத்த சாபத்தை ஆமோதிச்சு, அவள் கரெக்டாக தான் சாபம் கொடுத்துருக்காள் உனக்கு இன்னும் சொன்னாள். அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ, அந்த 2 பார்ஷதாள், பகவத் பார்ஷதாள், ஜெய விஜயாங்கிற 2 துவார பாலகாள், அவளுக்கு வேற நாதாள் கிடையாது. அவளுக்கு ஒரே யாரை போய் சரணம்னு அடையலாம்? இந்த பகவானைத்தான். அதனால அனன்யநாத, அவளுக்கு வேற நாதர்கள் கிடையாது, அவள் அநாதாள், அனன்யநாதாள், அவளுக்கு பகவான் ஒருத்தர் தான் அவளுக்கு நாதர். அதனால தெரிஞ்சின்றாள். அப்பேற்பட்ட அந்த பார்ஷத அவள் 2 பேரையும் என்ன சொன்னாள்? சம்ரம்பயோகேன பவைஹி திரிபிர்மாம், பவைஹி திரிபிஹி, 3 ஜென்மாக்கள் நீங்கள் எடுக்க போறேன் பூலோகத்தில் போய். சம்ரம்பயோகேன, எப்பேற்பட்ட ஜென்மா? எப்பொழுதும் என்ன துவேஷிக்கிற ஜென்மா. இந்த 3 ஜென்மாலையும் என்னோட ஞாபகம் பூர்ணமாக இருந்துட்டே இருக்கும், ஆனால் பக்தியாக இருக்காது, என்ன துவேஷிப்பேள். ஏனென்றால் நீங்கள் இங்கே இருக்கிறதே என்ன பண்ணேள்? சத்துவகுணம் இல்லாமல் ரஜோகுணமாக கோபத்தால் இவாளை தடுத்து நிறுத்தினத்தினால அதே ரஜோகுணத்தோடு கூட நீங்கள் என்ன துவேஷிப்பேள். அப்படி 3 அவதாரங்கள் நீங்கள் எடுக்கணும் நாள். சம்ரம்பயோகேன பவைஹி திரிபிர்மாம் உபேதம் இத்யாத்த கிருபம் ஞகாதீஹி. ஆனால் நீங்கள் ஏ குருவாயூரப்பா ரொம்ப கிருபையோடு கூட அந்த 3 ஜென்மாக்கள்லையும் உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து திருப்பி நீங்களே எங்கிட்டே வந்து சேருவேங்கிறதா அனுகிரகம் பண்ணேளே நாள். இந்த 3 ஜென்மாக்கள் எடுக்க போறாள் இந்த ஜெய விஜயாள். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்திரன் என்பதாக பேரோடு கூட ராட்சசாளாக அசுராளாக பூலோகத்தில் பிறக்க போகிறாள். பிறகு பகவானால் கொல்லப்பட்டு அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க போகிறது, திரும்பி பகவானையே போய் அடைய போகிறாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். பிரசாத்ய கீர்பிஹி ஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்ரம்பயோகேன பவை திரிபிர்மாம் உபேதமித்யாத்த கிருபம் ஞகாதீஹி. அடுத்த ஸ்லோகம். त्वदीय भृत्यौ अथ काश्यपात्तौ सुरारिवीरौ उदितौ दितौ द्वौ सन्ध्यासमुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमौ इवान्यौ. त्वदीय भृत्यौ, இவா 2 பேரும் ஜெய விஜயா யார் தெரியுமா? உன்னுடைய சேவகாள் பிருத்தியாள். பிருத்தியாள்னா சேவகாள்னு அர்த்தம். அவள் பகவானுக்கு பரிச்சாரணை பண்ணிட்டு இருக்கப்பட்டவள். பரிச்சாரகாள், பரிச்சாரகாள்னா சேவை பண்ணப்பட்டவாள்னு அர்த்தம். எப்பொழுதும் உங்ககிட்ட இருந்து உனக்கு சேவை பண்ணப்பட்டவாள். त्वदीय भृत्यौ अथ काश्यपात्तौ, முதல்ல என்ன பண்ண போறாள்? கஷ்யப்பருங்கிறதான ஒரு மகர்ஷிக்கும்
அவருடைய மனைவி தித்தின்னு ஒத்தி. அவள் கஷ்யப்பரை துன்புறுத்தி சந்தியா காலத்தில் கர்ப்பத்தை தரிக்க போகிறாள். சந்தியா காலத்தில் கர்ப்பத்தை தரிப்பதற்கு சரியான காலம் அல்ல. அது கஷ்யப்பர் சொன்ன பேரு கூட அவள் துன்புறுத்தி கர்ப்பமாக போகிறாள். அது சொல்கிறாள் இங்கே. காஷ்யபாத்து தித்தௌ நாள் திதி கிட்டியும் காஷ்யபர் கிட்டியுமா பிறக்க போறாள். சுராரி வீரௌ உதித்தௌ தித்தௌ துவௌ சந்தியா சமுத்பாதன கஷ்டச்சேஷ்டௌ. ஏன்னால் சந்தியா காலத்துல தான் ரொம்ப கெடுதல் துஷ்ட காரியங்கள்லாம் நடக்கும். அதனால சந்தியா காலம் அவ்வளோ சக்தி இல்லை. அதனால சந்தியா காலத்தில் அவள் 2 பேரையும் தரிக்க போறாள். தித்தியினுடைய கர்ப்பத்தில் சந்தியா காலத்தில் பிறக்க போறாள். உள்ள கர்ப்பம் தரிக்க போறாள். அது சொல்றாள். அவர் யாரு? யமௌ. இவா 2 பேரும் யமௌனா ரெட்ட குழந்தைகள்னு அர்த்தம். யமௌ ச லோகஸ்ய யமௌ இவான்யௌ. அந்யௌ யமௌ இவ நாள். அந்யௌ யமௌன்னு இவாளை பார்த்தா யம தர்மராஜாக்களே 2 யம தர்மராஜா வந்த மாதிரி. அவ்வளோ யமனை பார்த்தா அவ்வளோ பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொல்றாள். அப்படி இவா 2 பேரையும் பார்த்தா என்னடா அது இன்னும் யமனே வந்தது மாதிரி இருக்கீங்கத்தா. யமௌ இவான்யௌ. இவா 2 பேரும் யமௌனா 2 ட்வின்ஸ், ரெட்ட குழந்தைகள். ஆனா இவ அந்யௌ யமௌ இவ இன்னொரு யம தர்மராஜா வந்தது மாதிரி இருக்காம அவளை பார்த்தா சொன்னாள். அவ்வளவு கொடூரமான ரூபத்தோடு கூட பிறக்க போறாள் தித்திக்கும் கஷ்யபருக்கும். அது சொன்னால் இங்க त्वदीय भृत्यौ अथ काश्यपात्तौ सुरारिवीरौ उदितौ दितौ द्वौ संध्या समुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमाविवान्यौ. அடுத்த ஸ்லோகம். हिरण्यपूर्व कशिपुक्किलैकः परो हिरण्याक्ष इति प्रतीतः उभौ भवन्नाथम् अशेषलोकम् रुषान्यरुन्धाम् निजवासनान्धौ. இதுல இந்த 2 பேர் பிறந்தாள்னு சொன்னாள். அதுல 2 பேர்ல ஒருத்தனுக்கு பேரு ஹிரண்யாக்ஷன்னு பேரு, இன்னொருத்தனுக்கு பேரு ஹிரண்ய கஷிப்புன்னு பேரு. ஹிரண்ய பூர்வ கஷிபு கிளைகா ஏகா ஹிரண்ய பூர்வா கஷிப்பு. ஹிரண்ய பூர்வா கஷிப்புன்னா என்ன அர்த்தம்? கஷிப்புன்னு அவன் பேரு, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஃபிக்ஸ் இருக்கு. பூர்வகானா ப்ரெஃபிக்ஸ், ஹிரண்யன்னு ஒரு ப்ரெஃபிக்ஸ். அப்போ ஹிரண்ய கஷிப்புன்னு அர்த்தம். ஹிரண்ய பூர்வா கஷிபு கிளைகா பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதா. இன்னொருத்தனுக்கு பேரு ஹிரண்யாக்ஷன்னு பேரு. அவ 2 பேரும் எப்பேற்பட்டவாள்? உபௌ. உபௌனா இவா 2 பேரும் அர்த்தம். உபௌ பவன்னாதம் அசேஷலோகம். அவ 2 பேரும் இந்த அசேஷலோகம், சேஷம்னா மீதின்னு அர்த்தம். மீதி இல்லாம இந்த 3 லோகங்கள் இருக்கே, எல்லா லோகங்களும் இருக்கே, அது யாரு? அதுக்கு நாதன் யாரு? நீதான் நாதன். பவன் நாதம், நீங்கள் தான் நாதனா இருக்கே. அப்படி இருந்தா கூட இவா 2 பேரும் என்ன பண்ணாள்? துஷ்டாள். தௌஷ்டத்தினால என்ன பண்ணாள்? அந்த 3 லோகத்தையும் கடுபடி பண்ணி அவளை எல்லாம் துன்புறுத்தினாள். ருஷா நெருந்தாம். ருஷானா கோபத்தினாலேன்னு அர்த்தம். ரொம்ப கோபத்தோடு கூட இந்த லோகங்களை எல்லாம் ரொம்ப கடுமையாக கெடுதல் பண்ண ஆரம்பிச்சாள். எல்லாருக்கும் துன்புறுத்தல் பண்ண ஆரம்பிச்சாள். நெருந்தாம் துன்புறுத்துறது எல்லாரையும். அவள்னா ஏதானும் செஞ்சு அவளை கஷ்டப்படுத்துறது, அது பண்ணாலாம். ஹிரண்ய பூர்வ கஷிபு கிளைகா பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதா உபௌ பவன்னாதம் அசேஷலோகம் ருஷான்யருந்தாம் நிஜவாசனாந்தௌ. என்ன காரணம்னால் நிஜவாசனாந்தௌ. அந்தவுனா பொட்டையாருதுன்னு அர்த்தம். அவளுடைய கண்கள் மூடப்பட்டது. எதனால? நிஜ வாசனை, பூர்வத்தில் இருக்கப்பட்ட அவ கர்மாவனால அந்த பூர்வ வாசனை இருக்கு, கர்ம வாசனை இருக்கு. அந்த வாசனையினால அவளுடைய கண்கள் மூடப்பட்டுதான். கண்கள்னா இந்த கண்களை சொல்லல, புத்தி மூடி பிடித்து இப்படி பண்ணப்படாது, எல்லாரையும் கஷ்டப்படுத்தப்படாதுங்கிற எண்ணம் போயிடுது. ஏன்னா ஒரு காலத்தில் இவாள்னா நல்ல சத்துவகுண சம்பன்னாளா, மா சாதுக்களாக பகவத் பார்ஷதாளா இருந்திருக்காள்.
இருந்தா கூட பூர்வ வாசனை கோபம் ஒரு தடவை பண்ணிவிட்டாள். அந்த கோபம்ங்கிறதானது இன்னும் இருக்கு, அதனால அந்த வாசனை போகலையாம். அதனால சொன்னாள் நிஜ வாசனாந்தவு, முன்னாடி இருக்கப்பட்ட வாசனையினால ஒரு பெருங்காய பொட்டின்னு ஒன்று உண்டு. அந்த பெருங்காய பொட்டிக்குள்ளே பெருங்காயம் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். அதை அப்புறம் டிஷ்வாஷரில் போட்டு 2000 தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை மோந்து பார்த்தா அதில் பெருங்காய வாசனை தெரிஞ்சுட்டே இருக்கும்னே. அதான் வாசனைன்னு பேர். ஏன்னா ஒரு தடவை எதானம் பண்ணிவிட்டோம்னா வாசனை போகாதுன்னு. அதை போகிறதுக்கு ரொம்ப கர்ம வாசனையை போக்குறதுக்கு ரொம்ப சிரமம். நான் சொன்னால் இந்த இடத்துல அந்த வாசனை கர்ம வாசனையை போக்குறது ரொம்ப சிரமம். பெருங்காய பொட்டியில் இருக்கப்பட்ட வாசனை இருக்கே அது போகவே போகாதுன்னு. அது இன்னும் பெருங்காய வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பெருங்காய பொட்டிக்குள்ளே. அப்படி இவளுடைய கர்ம வாசனை போகலையாம். அதுதான் ஞாபகம் வச்சிருந்து பட்டதிரி சொன்னாள் நிஜ வாசனாந்தவு நாள். ஹிரண்ய பூர்வா கசிபுக்கிலைகா பரோ ஹிரண்யாக்ஷ இதி பிரதீதா உபௌ பவன்னாதம் அசேஷலோகம் ருஷான்யருந்தாம் நிஜ வாசனாந்தௌ. இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்துக்கு பார்ப்போம். இந்த 9வது ஸ்லோகத்தில் அந்த ஹிரண்யாக்ஷன்கிறதான அசுரன் என்ன பண்ணான்னு சொன்னால் பட்டதிரி, தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திர ரணாய தாவன் அனவாப்த வைரீ பவத் பிரியாம் க்ஷ்மாம் சலிலே நிமஜ்யே சசார கர்வாத் வினதன் கதாவான். அந்த 2 பேர் ரெட்ட குழந்தைகள், ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புன்னு 2 பேர். அதுல ஒருத்தன் தயோஹோ ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரா. மகாசுரேந்திரா ரொம்ப அசுராளுக்குள்ளேயே ராஜா மாதிரி ரொம்ப கம்பீரமா இருக்கப்பட்ட அந்த ஹிரண்யாக்ஷங்கப்பட்டவன் கொடியவன். அவன் என்ன பண்ணாள், ரணாயதா அவன் அனவாப்த வைரி. வைரின்னா எனிமின்னு அர்த்தம். அவன் யார்ட்டையாவது சண்டை போடணும்னு அவன் கை துருதுருன்னு கை துருதுருத்துச்சு. ஹி வாஸ் இச்சிங் ஃபார் ஃபைட். சில குழந்தைகள் அப்படிதான் ஸ்கூலில் காரணம் இல்லாமல் யாராலும் சண்டைக்கு வரையான்னு கேட்கும். ஏன்னா யாரோடையானும் சண்டை போடணும்னு அதுக்கு ஆசை. அப்படி இந்த ராட்சசனான அசுரனான ஹிரண்யாக்ஷனுக்கு யார்கிட்டையானும் போய் சண்டை போடணும்னு தோன்றது. அதனால என்ன பண்ணான்னாள், ரணாய தாவன்னு இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சான். யாரானும் என்னோட சண்டை போட வாங்கோன்னு தேடின்னு போனானாம். அனவாப்த வைரி, இவனை பார்த்து இவனோட யார் சண்டை போடுவா? அதனால எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு நுட்டாள். இந்திராதிகள்லாம் போய் ஒளிஞ்சு நுட்டாள். அது இவனோட சண்டை போட முடியாதுன்னு விட்டு. அப்போ அனவாப்த வைரி, இவனுக்கு சரியான ஒரு எனிமி, சண்டை போடுறதுக்குள்ளான ஒரு ஃபைட்டிங் பர்சன் அதுக்கு கிடைக்கலையாம். அனவாப்த வைரி, அதனால ரணா யதாவன்னு இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சான். அப்போ என்ன பண்ணான், அவன் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப கடுமையாக சண்டை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கப்பட்டவர் வருணன். அதாவது ஜலத்துக்கெல்லாம் அதிபதி வருணன். அதனால் பெரிய பிரளய ஜலம் இருக்கே அதுக்குள்ளே பூந்துருவோம். பூந்து நேர வருணன்கிட்ட போய் அவனை சண்டைக்கு வான்னு கூப்பிடலான்னு போனான். இப்போ என்ன பண்ணான், இந்த பூமாதேவி இருக்காளே அவள் எப்பேற்பட்டவள், பகவானுக்கு ரொம்ப பிரியமானவள். ஏன்னா பகவானுக்கு எப்படி மகாலட்சுமி மேலே பிரியமோ அப்படி பூமாதேவி மேலேயும் பிரியம், பூதேவி மேலேயும். பவத் பிரியாம் க்ஷ்மாம், ஏ குருவாயூரப்பா உனக்கு ரொம்ப பிரியமான இந்த பூமாதேவி இருக்காளே அவளை சலிலே நிமஜ்ய, அப்படியே தூக்கின்றானா அந்த பூதேவியை அப்படியே தூக்கின்றான். தி என்டையர் எர்த் அது அப்படியே தூக்கிண்டு உள்ள நுழைஞ்சான். சமுத்திரத்துக்குள்ள நுழைஞ்சான். நேர வருணன் இருக்கிறப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்தான். சச்சார கர்வா வினதன் கதாவான், அவனுடைய கதையை ஒரு கையால சுழற்றிண்டு யாராலும் என்னோட சண்டை போட வாங்கோன்னு கேட்டுண்டு அந்த பூமாதேவியை கையில தூக்கிண்டு ஜலத்துக்குள்ள நுழைஞ்சு விட்டான் அவன். தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரா ரணாயதாவன் அனவாப்த வைரி பவத் பிரியாம் க்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சச்சார கர்வாத் வினதன் கதாவான். ரொம்ப கர்வத்தோடு கூட இறஞ்சி சத்தம் போட்டு போனானாம். என்னோட யாரு சண்டை போட வரையங்கிறதாக கேட்டு உள்ள நுழைஞ்சான். சச்சார கர்வாத் வினதன் கதாவான், கதையை சுழற்று உள்ள நுழைஞ்சானாம் சமுத்திர ஜலத்துக்குள்ளே. நாள் ததோ ஜலேஷாத் சதிருஷம் பவந்தம்
நிசம்ய பப்ராம கவேஷயன் ஸ்வாம் பக்தைகதிருஷ்யः ச கிருபாநிதே த்வம் நிருந்திரோகான் மருதாலயேஷே. ஹே மருதாலயேஷேன்னு கூப்பிட்டாள் பட்டத்திரி. அவர் சொன்னாள், ஹே மருதாலயேஷா, ஹே குருவாயூரப்பா, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? பக்தைகதிருஷ்யா, ரொம்ப பக்தாள் இருக்காளே அவளுக்கு மாத்திரம்தான் நீ தரிசனத்தை கொடுப்பேன். பக்தாள் வந்து தேடின்னு வந்தா அவளுக்கு நான் இது இருக்கேன்னு நீங்க உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பேன். அப்பேற்பட்டவர் நீங்கள். கிருபாநிதே, ஆனால் நீங்கள் கிருபாநிதினால் ரொம்ப கிருப்பை ஜாஸ்தி உனக்கு, எல்லார் மேலேயும் கருணை பொருந்திவன் அப்படின்னாள். அது எதுக்காக சொன்னாள்னா, நீ பக்தைகதிருஷ்யா, பக்தாளுக்கு மாத்திரம்தான் நீ தென்படுவே, பாக்கி பேருக்கு தென்பட மாட்டேன்னு சொல்லிவிட்டு சொல்ல போறாள். ஏன்னா இவனுக்கு இந்த இரண்யாக்ஷன் இருக்கானே, அவன் தத்தோ ஜலேஷாத்து, ஜலேஷானா ஜலத்துக்கெல்லாம் ஈசன் யாரு? வருணன். தத்தோ ஜலேஷாத்து, அந்த வருணன்கிட்ட போய் நீ சண்டை போடவான்னு கூப்பிட்டான். அந்த வருணன் பார்த்தான், அப்பா நான் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுது, இப்போ ரிட்டையர் ஆயாச்சுன்னா இனிமேல் சண்டை போடுறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். உனக்கு சரியான நிகரான ஒரு எனிமி வேணும். என்னை போய் அடித்து, நான் தான் ரிட்டையர் ஆன ஆசாமி, அடித்து என்ன யார் ஒன்று பேப்பரில் போட போகிறாள்? நல்ல பராக்கிரமசாலி யாரானு வேண்டாமா? அதுக்காக நான் ஒரு ஆள் சொல்கிறேன், மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட போனாள். சதிருஷம் பவந்தம், நீ தான் அந்த மகாவிஷ்ணு தான் உனக்கு சரியான ஆளுங்கிறதா சொல்லி அனுப்பிச்சானாமே இந்த ஜலேஷன் வருணன். தத்தோ ஜலேஷாத், தத்தோ ஜலேஷாத் சதிருஷம் பவந்தம் நிசம்ய பப்ராம கவேஷயன் ஸ்வாம். கவேஷன்னு தேடினான் இந்த அசுரன் இரண்யாக்ஷன். எங்க பார்த்தாலும் தேடினான், சமுத்திர ஜலத்துக்குள்ளெல்லாம் தேடினான். அப்படியா அந்த மகாவிஷ்ணு எங்கே நான் பார்க்குறேனே, அவரோட போய் சண்டை போடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமாதேவியை தூக்கிட்டு கையில் தூக்கிட்டு ஜலத்திலேருந்து வெளியில் ஓடி வந்தானாம். ஆனால் அவனுக்கு நீ தரிசனம் கொடுத்துட்டேனாள், உன்னை பார்க்க முடிஞ்சதுனாள். ஏன்? அவன் பக்தான், ஹிருதயத்துக்குள்ள அவன் அசுரனாக இருந்தா கூட பூர்வத்தில் உன்னுடைய பக்தனாக இருந்திருக்கான். கோட்டானு கோடி வருஷங்கள் உன் துவார பாலக்கனாக இருந்து உனக்கு பக்தனாக இருந்தவன் இல்லையா? அதனால அவனுக்கு நீ தரிசனம் கொடுக்கத்தான் போறே, அவனோட சண்டை போடத்தான் போறேங்கிறத உத்பிரேட்சிக்கிற மாதிரி இங்க சொல்றாள். பக்தைகதிருஷ்யா ச கிருபாநிதே த்வம். அப்பேற்பட்ட நீ இருக்கே, உன்னை தேடிந்து வந்தானவன். அப்பேற்பட்ட நீ என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னாள். நான் இப்போ உட்காந்துன்னு உனக்கு முன்னாடி எதுக்கு எல்லா ஸ்தோத்திரமும் பண்ணிட்டு இருக்கேன், தசகம் தசகமா எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்? என் மேலே வாத்தரோகம் வந்திருக்கு, அதை நீ சரியா ரிமூவ் பண்ணணும். அதை நிருந்தி, அந்த வாத்தரோகத்தை எடுத்து பண்ணணும், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னால் நிருந்திரோகானு மருதாலேஷ. ஹே குருவாயூரப்பா, என் ரோகத்தை நிவர்த்தி பண்ணுங்கள். ததோ ஜலேஷாத் சதுஷம் பவந்தம் நிசம்ய பப்ராம கவேஷயம் ஸ்வாம் பக்தைகதிருஷ்யா ச கிருபாநிதே த்வம் நிருந்திரோகான் மருதாலயேஷ. பேர்பட்ட வசத்தியான இந்த தசகம் ஸ்ரீ ஹரே நமஹ இது ஸ்ரீமன் நாராயணியே ஏகாதசம் தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். பிரசாத்ய கீர்பிஹி ஸ்துவதோ முனீந்திரான், பிரசாத்ய கீர்பிஹி ஸ்துவதோ முனீந்திரான், பிரசாத்ய கீர்பிஹி ஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ, அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ, அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம், சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம், சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதமித்யாத்த கிருபம் யகாதீஹி, உபேதமித்யாத்த கிருபம் யகாதீஹி, உபேதமித்யாத்த கிருபம் ஞகாதீஹி. त्वदीय भृत्यावथ काश्यपात्तौ, त्वदीय भृत्यावथ काश्यपात्तौ, त्वदीय भृत्यावथ काश्यपात्तौ
सुरारिवीरौ उदितौ दितौ द्वौ सुरारिवीरा उदितौ दितौ द्वौ सुरारिवीरौ उदितौ दितौ द्वौ सन्ध्यासमुत्पादन कष्टचेष्टौ सन्ध्यासमुत्पादन कष्टचेष्टौ सन्ध्यासमुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमाविवान्यौ यमौ च लोकस्य यमौ इवान्यौ यमौ च लोकस्य यमाविवान्यौ हिरण्यपूर्वः कशिपुक्किलैकः हिरण्यपूर्वः कशिपुक्किलैकः हिरण्यपूर्वः कशिपुक्किलैकः परो हिरण्याक्ष इति प्रतीतः परो हिरण्याक्ष इति प्रतीतः परो हिरण्याक्ष इति प्रतीतः उभौ भवन्नाथम् अशेषलोकम् उभौ भवन्नाथम् अशेषलोकम् उभौ भवन्नाथम् अशेषलोकम् रुषान्यरुन्धाम् निजवासनान्धौ रुषान्यरुन्धाम् निजवासनान्धौ रुषान्यरुन्धाम् निजवासनान्धौ तयोर्हिरण्याक्ष महासुरेन्द्रो तयोर्हिरण्याक्ष महासुरेन्द्रः तयोर्हिरण्याक्ष महासुरेन्द्रः रणाय धावन् अनवाप्तवैरी रणाय धावन् अनवाप्तवैरी रणाय धावन् अनवाप्तवैरी भवत्प्रियां क्ष्मां सलिले निमज्य भवत्प्रियां क्ष्मां सलिले निमज्य भवत्प्रियां क्ष्मां सलिले निमज्य चचार गर्वात् विनदन् गदावान् चचार गर्वात् विनदन् गदावान् चचार गर्वात् विनदन् गदावान् ततो जलेशात् सदृशं भवन्तम् ततो जलेशात् सदृशं भवन्तम् ततो जलेशात् सदृशं भवन्तम् निशम्य बभ्राम गवेषयंस्त्वाम् निशम्य बभ्राम गवेषयंस्त्वाम् निशम्य बभ्राम गवेषयंस्त्वाम् भक्तैकदृश्यः स कृपानिधे त्वम् भक्तैकदृश्यः स कृपानिधे त्वम् भक्तैकदृश्यः स कृपानिधे त्वम् निरुन्धिरोगान् मरुदालयेश निरुन्धिरोगान् मरुदालयेश निरुन्धिरोगान् मरुदालयेश श्रीहरे नमः। ओम इति श्रीमन्नारायणीये एकादशं दशकं समाप्तं। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் சேத்தாப்புல ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே சனகாதீனாம் வைகுண்ட பிரவேச வர்ணனம் ஜய விஜய சாப வர்ணனம் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷோத்பத்தி வர்ணனம் நாம ஏகாதசம் தசகம். श्रीहरये नमः. क्रमेण सर्गे परिवर्धमाने कदापि दिव्याः सनकादयस्ते भवद्विलोकाय विकुण्ठलोकम् प्रपेदिरे मारुतमन्दिरेश मनोज्ञनैश्रेयस काननाद्यैः अनेकवापी मणिमन्दिरैश्च अनोपमं तं भवतो निकेतं मुनीश्वराः प्रापुरतीतकक्ष्याः भवद्दिदृक्षून् भवनं विविक्षून् द्वास्थो जयस्तान् विजयोऽप्यरुन्धाम् तेषां च चित्ते
पदमापकोपः सर्वं भवत् प्रेरणयैव भूमन् वैकुण्ठलोकानुचितप्रचेष्टौ कष्टौ युवां दैत्यगतिं भजेतम् इति प्रशप्तौ भवदाश्रयौ तौ हरिस्मृतिर्नोस्त्विति नेमतुस्तान् तदेतदाज्ञाय भवानवाप्तः सहैव लक्ष्म्या बहिरम्बुजाक्ष खगेश्वरांसार्पित चारुबाहुः आनन्दयंस्तान् अभिराममूर्त्या प्रसाद्य गीर्भिः स्तुवतो मुनीन्द्रान् अनन्यनाथावथ पार्षदौ तौ संरम्भयोगेन भवैस्त्रिभिर्माम् उपेतमित्यात्तकृपम् न्यगादीः त्वदीयभृत्यावथ काश्यपात्तौ सुरारिवीरौ उदितौ द्वौ सन्ध्यासमुत्पादन कष्टचेष्टौ यमौ च लोकस्य यमौ इवान्यौ हिरण्यपूर्वकशिपुक्किलैकः परो हिरण्याक्ष इति प्रतीतः उभौ भवन्नाथमशेषलोकम् रुषान्यरुन्धाम् निजवासनान्धौ तयो हिरण्याक्ष महासुरेन्द्रः रणाय धावन् अनवाप्तवैरी भवत्प्रियाम् क्ष्माम् सलिले निमज्य चचार गर्वात् विनदन् गदावान् ततो जलेशात् सदृशम् भवन्तम् निशम्य बभ्राम गवेषयंस्त्वाम् भक्तैकदृश्यः स कृपानिधे त्वम् निरुन्धिरोगान् मरुदालयेश। श्रीहरये नमः। ओमिति श्रीमन्नारायणीये एकादशं दशकं समाप्तं। श्री हरये नमः। समापन श्लोकத்தோட முடிச்சுப்போம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्। मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्। वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्। गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणाम् सुप्रीतायास्तु मङ्गलम्। मुचुकुन्द महानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्। द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्। चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्। देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्। योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम्
नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितम् विश्वनाथ क्षमेथाः स्तोत्रम् चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयम् श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतम् लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणम् जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।